ஹாய் சூர்யா. சொல்லிட்டு சரி உங்க நேம. சாரில லைவ் வாங்க. எதுக்கு சாரில லைவ் வந்தா லேவல் காட்டுங்க சாரி அவங்கன்னு சொல்றதுக்கா? எதுக்கு? சும்மாவே நம்ம ஃபேன்ஸ்ல ஒரு பிடிக்காத பேரெல்லாம் லைவ்ல வராங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி வந்துட்டு ஆடின்னு இருக்காங்க. அவங்களுக்கு வேற சாக்லேட் எடுத்து ஊட்டி விட்ட கதையாயிடும். ம். இதுதான் இப்பதான் சொன்ன ஜீவந்த். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் போடுறேன். அவுட்ஃபிட்ஸ் யாருக்கு காமிச்சாலுமே நான் ரீல்ஸ் போட்டுறேன். விஜய் டிவில வரலாம். பட் எனக்கு ஹோஸ்டிங்ன்றது அது ஃப்ரீலான்சர் எம்சி இட்ஸ் பெட்டர் தென் ஃபார் மீ. ஸோ எனக்கு விஜய் டிவி ஹோஸ்ட்ன்றது அது இதுவரை நான் யோசிக்கல. யோசிப்போம். எப்பவுமே இப்படித்தான் ஸ்லோவா பேசுவீங்களாப்பா? ஏன்? ம், அப்படிதான். ஏன்? ஹாய் லைக் அண்ட் ஓவர் பிஸி போல. அதனால இல்லப்பா. யூடியூப் சேனல் இருக்காப்பா உங்களுக்கு? இல்ல. ம். போய் உங்க அம்மா சாரியை டிராப் பண்ணி விடுங்க. அக்கா, யூ ஆர் மை ஃபேவரட் குயின். தேங்க்யூ. யா, அதிதி வென் கலெக்ஷன்ஸ் கரெக்டா? ஹாய் சாமி. சாப்பிட்டியா அக்கா? சாப்பிட்டேன். நான் டிஃப்ரெண்டா ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க? அப்படியோ? ஹாய் பாஸ்கரன். யா, உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆல்சோ. கேன் யூ ஆட் மீ இன் திஸ் கால்? இல்ல, நான் இப்போதைக்கு ஆட் பண்ற மென்டாலிட்டில இல்ல. தேங்க்யூ. சாப்பிட்டாச்சா? யா, சாப்பிட்டுட்டேன். ஒருவேளை உங்களுக்கு யூடியூப் சேனல் இருந்தா என்ன மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவீங்க? என்ன ஐடியா கொடுங்க. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் இப்போதைக்கு கண்டென்ட்றது லவ் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவேன். ம், லவ் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வேற என்னது? பிரதர் அண்ட் சிஸ்டர் பண்ணி கண்டென்ட். தெரியும். நல்லா இருக்கேன் லெக்கண்ட். நீங்க எப்படி இருக்கீங்க? ம். யப், சென்னை தான். தேங்க்யூ. அடையார். தேங்க்யூ. தேங்க்யூ. சேம் டு யூ. யப், சிவனா. நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கேன். ஓகே, ட்ரை பண்றேன். ஃபசில் ரஹ்மான். நீங்க புதுசா ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க. அதை நான் ட்ரை பண்றேன். ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்ண சொல்றீங்க, அது பண்றேன். இன்ஸ்டாகிராம். பாட்டு பாடணுமா? பாட்டு பாடவா? பாடம் சொல்லவா? பறந்து செல்லவா? ஆ, என்னோட பேஜ்ல கூட பார்க்கலாம். யா, ஹாய் ரோமேஷ். என்னத்துக்கு போய் அகையும் குளறையும் அடுத்த ரசிக்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு அழகுன்று. தேங்க்யூ ராக்கி பாய். ரீசெண்ட் ட்ரிப் எங்க போனீங்க? பெங்களூர் தான். அத பத்தி கொஞ்சம் சொல்லணுமா? ம். ஜாலியா ஊர் சுத்தினேன். ஆனா என்ன ஒண்ணு, ரெஸ்டாரண்டா போயிட்டு வாமிட் எடுத்தோம். என் கூட ஒரு பையன் வந்தான். சாப்பிடுவான், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவான், வெளியில வந்துட்டு குவா 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 குவான்னு வாமிட் எடுப்பான். அது ரெஸ்டாரண்ட் வாசல்லே வாமிட் எடுத்துட்டு வருவான். அங்க அதுதான் கொடுமையான ஒரு விஷயமா இருந்தது.
அப்புறம் வேற என்ன, அங்க வந்துட்டு ஜூக்கு எல்லாம் போனோம். அங்க லயன்ஸ் எல்லாம் பக்கத்துல ரொம்ப பார்த்தோம். அப்புறம் வேற என்ன, டைகர்ஸ் ஆல்சோ. எனக்கு டைகரை ரொம்ப நாளா எடுத்து வளர்க்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கரடி எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கரடி எல்லாம் பக்கத்துல அப்படியே என் கூட வந்த ஒரு பையன் சொன்னால, அவன் அப்படிதான், அவன் மூஞ்சி இப்படி இருக்கும். அந்த மாதிரியே இருந்தது. அந்த பையன் யாரும் இல்லை, என்னோட கசின் தான். லைக் யுவர் பொலைட்டே வே டு டாக். தேங்க்யூ. சொல்லுங்க விஷால். அச்சேரியா குருத்திகா? யார் அது? ஆச்சரியா குருத்தி புரியலையே. வேணாமா? சரக்கு அடிச்சுட்டு வாமிட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெங்களூர்ல சிக்கன் வந்துட்டு பழைய சிக்கன் வந்துட்டு குக் பண்ணுவாங்க. அது எனக்கு செட் ஆகாது. அவங்களுக்கும் செட் ஆகல. சோ அதனால வந்துட்டு இமீடியட்டா வாமிட் எடுத்துறது. நான் அப்பயே சொன்னேன். அவங்ககிட்ட அந்த சிக்கன் எடுக்காதடா எடுக்காதடா உடம்புக்கு செட் ஆகாதடான்னு சொன்னேன். அவன் கேட்கவே இல்லை. சாப்பிட்டா உடனே வாமிட் எடுத்துட்டான். ஹோட்டல் வாசல்ல பில்லு கூட பே பண்ணல, குடு ஓடிட்டான். நான் இங்க இருந்து வெளில வந்துட்டு நாலா பக்கமா தேடுறேன். எங்கடா போய் பார்த்தா காண போயிட்டான். அடுத்து 1.5 மணி நேரம் கழிச்சு வரேன். ஐயோ தாங்கலையே அப்படின்ட்டு. ஆமா 90s கிட்ஸ் தான். ஏன்? ஒன் செகண்ட். டைம் 12ன்றதுனால நீங்க நிறைய வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் போட்டாலுமே இது எல்லாத்தையுமே நீங்க என்ன அசிங்கப்படுத்ததான் நினைச்சிட்டு உங்க ஃபேமிலியையும் உங்களையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே தவிர்த்து நாட் ஃபார் மீ. இப்பயும் சொல்றேன், உங்க அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் அசிங்கப்படுத்துறீங்க, நாட் ஃபார் மீ. ஓகேவா? ஏன்னா ஒரு ஒரு பொண்ணும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நான் லைவ் வரேன், எவ்வளவு நாள் கழிச்சு வரேன்றது என் ஃபேன்ஸ்க்கு தெரியும். சோ இந்த மாதிரி வர போறவங்க எல்லாம் 4 பேர் சொல்றதை வச்சுட்டு நான் ஃபீல் பண்ற கேரக்டரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், நான் கோப்படுற கேரக்டரும் கிடையாது. சோ இந்த மாதிரி நீங்க போட்டுட்டே இருக்கீங்க. சோ அதை பார்க்கும்போது ச்சீ, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களேன்றது ஒரு சின்ன ஒரு இதுதான் வருது. சோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். நான் டென்ஷனே ஆகல. ஏன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, உங்களுக்கும் ஒரு இது இருக்கு. சோ நம்ம இப்படி பேசுறமே ஒரு பொண்ணுகிட்ட அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். அச்சோ, நம்ம ஒரு பொண்ணு இப்படி பேசுறமே, நம்ம அம்மா அப்படி பேசுவோமா, நம்ம சிஸ்டர் அப்படி பேசுவோமா? தட் இஸ் ஏ பிரியாரிட்டி ஒன். சோ அப்படிதான் நம்ம யோசிக்கணும். கரெக்ட்டுங்களா? நீங்க என் ஃபேன்ஸ் கிடையாது தாங்க. நான் ஒண்ணும் உங்களை சொல்லலையே. என் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் மெசேஜே போட மாட்டாங்க, ஓப்பனா சொல்ல போனா. சூப்பர், வேற லெவல், இப்படிதான் இருக்கணும். குட், ஐ அப்ரிஷியேட். தேங்க்யூ. ஃபேக்ட் ஃபேக்ட், தேங்க்யூ. அப்படியா? ஏன் குவாலிட்டி மட்டமா இருக்குன்னு எனக்கு தெரியலையே. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம் மேபி. தேங்க்யூ. மீடியால வரதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. மீடியால வரதுக்கான ஒரே ஒரு ஐடியா, பெஸ்ட் கடினமா உழைக்கணும், உங்க லைஃபை நீங்க தியாகம் பண்ணணும். அதுதான் என்னால முடிஞ்ச ஐடியா. அதுக்கெல்லாம் ரெடினா நெக்ஸ்ட் ஸ்டெப்னா கால் எடுத்து வைங்க. அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங், இந்த வசதியா இருக்கிறவங்க வசதியான வாழ்க்கையை விட்டுருங்க. எல்லாத்தையும் முற்றும் திறந்த துறவியா வாங்க. அப்படி இருந்தா தான் ஏதாவது ஒண்ணாவது இங்க சாதிக்க முடியும்.